இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஐசோலேட்டட் லிம்ப் பெர்ஃபியூஷன். ஐசோலேட்டட்னா தனிமை. ஒரு ஆர்கன் வந்து தனியா பெர்ஃபியூஷன் பண்ணணும். இது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ காலில் வந்து கேன்சர் செல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹீமோதெரபி ட்ரக் மூலமா கியூர் பண்ணணும். அது வந்து நம்ம வார்மா தான் கொடுக்க முடியும். அதுக்கு நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தேவை. அதே மாதிரி பிளட்டையும் ஆக்சிஜனேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நமக்கு பெர்ஃபியூஷன் மிஷின் அதாவது ஹெச்எல்எம் நமக்கு தேவைப்படும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை சரி பண்ணுவோம். அதுக்கு நம்ம வந்து பீரியாடிக் சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணுவோம். பெருசாலாம் யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலா ஹார்ட் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த சர்க்கியூட் யூஸ் பண்ணாம பீடியாட்ரிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த சர்க்கியூட் தான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த சர்க்கியூட்ல வந்து என்ன டியூபிங் சைஸ் யூஸ் பண்ணுவோம்னா, லெக்ஸுக்கு வந்து 1/4 வந்து ஆர்டியல் சைடும், வெயின்ஸுக்கு வந்து 3/8 யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆர்ம்ஸ்க்கு வந்து என்னன்னா வெயின்லயும் சரி ஆர்டியல்லையும் சரி 1/4 தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா மெலனோமா கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு. அடுத்து லீக்கேஜ் டிடெக்ஷன். இப்போ நம்ம ஐசோலேட்டட் பெர்ஃபியூஷன் தான் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் கால்னா இந்த கால் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம்னா அதுக்கு மேல வந்து டார்னிகேட் பண்ணுவோம். அதனால இந்த காலுக்கு மட்டும் பெர்ஃபியூஷன் பண்றோம். அது ஹீமோதெரபி ட்ரக்ஸ் வேற தரோமா, அதனால அங்க மட்டும் தான் ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அது சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் போச்சுன்னா ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். அதே மாதிரி ஹெப்பாரின் வேற தருவோமா, ஹெப்பாரின் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் போச்சுன்னா அங்க ரொம்ப ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹெப்பாரின் கான்சன்ட்ரேஷன் லிம்புக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால அங்க வந்து கோயாகுலேட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ லீக் டிடெக்ஷன் நம்ம ஒழுங்கா பாத்துக்கணும். இதுக்கு வந்து நம்ம டை யூஸ் பண்ணுவோம், ஃப்ளூரோசன் டை யூஸ் பண்ணுவோம். அது நம்ம கொடுத்து பார்த்தோம்னா லீக் டிடெக்ஷன் ஆச்சுன்னா அது ஃபுல் பாடிக்கு போயிட்டு கலர் மாறிடும், நம்ம உடம்பு கலர் மாறும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம லீக் டிடெக்ஷன் ஆகுதா இல்லை செக் பண்ணிக்கலாம்.